யாரு யாரு யாருன்னு கேக்குறேன்ல, யாரு? ஏய், நான் தான் கரிகாலன். நீதானா? சாப்பிட்டே நந்தினி? மாத்திரை எல்லாம் போட்டியா? அதெல்லாம் சாப்பிட்டு சமத்தா குட் கேர்லா மாத்திரை எல்லாம் போட்டுட்டேன். சூப்பர் நந்தினி, இப்படிதான் இருக்கணும். சரி, நீ என்ன கேட்டது இருக்கட்டும், நீ சாப்பிட்டியா? இப்பதான் வீட்டுக்கே வந்திருக்கேன். இனிமேதான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு ட்ரெஸ்ஸ மாத்திட்டு போய் சாப்பிடணும். சரி, நீ போய் சாப்பிடு. சரி, நான் போய் மாத்திட்டு வந்துடுறேன். நந்தினிக்கு தான் கண்ணு தெரியாதுல்ல, அப்புறம் என்ன, இங்கே ட்ரெஸ் எல்லாம் மாத்தி துண்டை கட்டிட்டு பாத்ரூம் போலாம். ஆஹா, என்ன பண்ண போறான்? அவளுக்கு என்ன தெரியவா போகுது, இங்கே மாத்துவோம். கரிகாலா, என்ன செய்யற நீ? ஏன் நந்தினி, என்ன ஆச்சு? நீ ஏன் இவ்வளவு பதட்டப்படுற? இல்ல கரிகாலா, Dress மாத்துறேன்னு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு நான் நார்மலா தான் கேட்டேன். அதுவா, அது ஒண்ணு இல்ல, தூங்கறதுக்கு பாய் தலகணி எல்லாம் போட்டு வச்சுட்டு போயிடலாமேன்னு. ஓஹோ, நீ சாப்பிடாம தூங்க போறியா? இல்ல, போறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிடலாமேன்னு. ஐயோ, என்னாச்சு நந்தினி? உன்னோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லையே இன்னைக்கு. அப்படிலாம் எதுவும் இல்ல, எனக்கு சடனா புழுக்கமா இருந்துச்சு, அத இந்த பக்கம் திரும்பி நின்னுட்டேன். புழுக்கமா இருக்கா? காத்து நல்லாதானே வருது. ஐயோ, ஏய், என்னாச்சு நந்தினி உனக்கு? நானும் வந்ததுல இருந்து கவனிச்சுட்டே இருக்க, நீயாவே இல்லையே. அம்மா, இப்ப எதுக்கு நீ சம்மந்தமே இல்லாம கத்துன? ஐயோ, மாட்டிக்கிட்டோமோ? இல்ல கரிகாலா, ஏதோ மேல இருந்து கீழே விழுந்துச்சா, அதான் பதட்டத்துல அப்படி கத்திட்டேன். இவன் ஏன் இப்படி சம்பந்தமே இல்லாம நடந்துக்கிறான்னு ஒண்ணுமே புரியலையே. என்ன ஆச்சு அவளுக்கு? கரிகாலா, நீ Dress எதுவும் மாத்திரியா? ஆஹா, நம்ம பக்கம் திரும்பி Dress மாத்திரியான்னு கரெக்டா கேக்குறா. ஒருவேளை நந்தினிக்கு கண்ணு தெரிய ஆரம்பிச்சிருச்சா?